ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வுட் பற்றின டீட்டெயில் லெசன் தான் பார்க்க போகிறோம். அதோட பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ராக்டிஸ் எக்ஸசைஸும் இருக்குது. கடைசியில் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த லெசன் இது. பட் த திங் இஸ், நான் ஆல்ரெடி வுட்டோட யூசேஜஸை பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி 2 வீடியோவில் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸில் அதோட யூசேஜஸ் தான் என்னென்ன இடத்துல என்னென்ன ரீசனில் நம்ம யூஸ் பண்ணுவோன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸ்ட்ரக்சரை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரக்சரை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகாஸ் தட்ஸ் வாட் வி ஹவ் சீன் ஃபார் could and should already, and that's exactly what we'll be seeing for would as well. Okay, so without any further delay, let's get started with today's video. பொதுவாக நம்ம would யூஸ் பண்ணும்போது அது என்ன மீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாசிபிலிட்டியாக இருக்கும். ஓகே, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் இதை பற்றி பேசும்போது would யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது தவிர நிறைய இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் would ப்ளஸ் verb. ஸோ would ப்ளஸ் verb யூஸ் பண்ணி நம்ம எதெல்லாம் கன்வே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் ரொட்டீன், பாஸ்ட்டில் நான் இதெல்லாம் ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருந்தேன் இப்படி சொல்கிறதுக்கு. ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி பற்றி பேசும்போது பொலைட் ரெக்வெஸ்ட். செகண்ட் கண்டிஷனலாகவே ஹைப்போதெட்டிக்கல் தான் இல்லையா? ஸோ அதில் டெஃபினட்டாக நம்ம would ப்ளஸ் verb தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் பாஸ்ட் ரெஃப்யூசல், பாஸ்ட்டில் இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் இப்படிலாம் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த 2 வீடியோஸில் இதை பற்றி தான் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே குயிக்காக இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அப்படியே மூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்ட் ரொட்டீன் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வுட் கோ டு ஸ்கூல் பை பஸ் எவ்ரிடே. நான் ஸ்கூலுக்கு தினமும் பஸ்ஸில் போவேன். ஸோ இப்போ நான் ஸ்கூல் படிக்கல, பட் நான் ஸ்கூல் படிக்கும்போது பாஸ்ட்டில் நான் இந்த விஷயத்தை ரொட்டீனாக பண்ணேன்னு சொல்கிறோம். ஸோ would ப்ளஸ் verb, ரைட்? would go. அடுத்தது she would come to my house every day after school. ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பா, எவ்ரிடே ஸ்கூல் முடிச்சோன்னே எங்கள் வீட்டுக்கு வருவாள். பாஸ்ட்டில் அந்த விஷயம் ரொட்டீனாக நடந்துச்சு. would come to my house. ஆல்ரைட். அடுத்த ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி. they would look into this issue next week. அவங்க இந்த இஷ்யூவை அடுத்த வாரம் பார்ப்பாங்க. ஓகே, அடுத்த வாரம் லுக் இன்டூ அப்படின்றது இட் இஸ் அ ஃப்ரேசல் ஒர்க். இன்வெஸ்டிகேட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இஷ்யூவை அவங்க அடுத்த வாரம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அடுத்த வாரம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி நம்மளுக்கு ஷுவராக தெரில, பட் இந்த விஷயம் அடுத்த வாரம் நடக்கலாம். ஓகே, அடுத்தது மை டேட் வுட் பை அ நியூ ஃபோன் பை நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷத்துக்குள்ளே எங்கள் அப்பா ஒரு புது ஃபோன் வாங்குவார், இல்லை வாங்கலாம். ஓகே, தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் மை டேட் வுட் பை எ நியூ ஃபோன். ஸோ would ப்ளஸ் வேர்புன்னு சொல்லும்போது அது பாஸ்ட் ரொட்டீனாகவும் இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சர் பாசிபிலிட்டியாகவும் இருக்கலாம். ஸோ பக்கத்தில் இருக்கிற கீவேர்ட்ஸ், அதாவது அந்த என்டையர் சென்டென்ஸுடைய கான்டெக்ஸ்ட் வச்சு தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்க முடியும். பாஸ்ட் ரொட்டீன் அப்படின்னா, ஸோ அங்கே எவ்ரி டே, எவ்ரி இயர், ஓகே அப்படின்லாம் இருந்தது இல்லையா? டியூரிங் மை சைல்ட்ஹுட் ஆர் வென் ஐ வாஸ் யங் இப்படிலாம் இருந்ததுன்னா பாஸ்ட்டை பற்றி பேசுகிறோன்னு அர்த்தம். ஸோ பாஸ்ட் பற்றி பேசும்போது அங்கே would இருந்ததுன்னா அது பாஸ்ட் ரொட்டீன். ஸோ இங்கே ஃப்யூச்சர் டைம் ஸ்டாம்ப்ஸ் இருக்குது, டுமாரோ, நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இது ஃப்யூச்சர் பாசிபிலிட்டியாக தான் இருக்கணும். ஆல்ரைட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொலைட் ரெக்வெஸ்ட். ஸோ பொலைட் ரெக்வெஸ்ட்னால் ஏதாவது கொஸ்டின் ஃபார்மில் நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதை பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், வுட் யூ லைக் டு மீட் த மேனேஜர். நீங்கள் மேனேஜரை பார்க்க விரும்புகிறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வுட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். நீங்கள் கொஞ்சம் கதவு சாத்த முடியுமா, கொஞ்சம் கதவு சாத்துறீங்களா? இந்த மாதிரி பொலைட்டாக ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம would ப்ளஸ் verb. இதுலேயும் பாருங்கள் would லைக் தான் இருக்குது, would க்ளோஸ், கரெக்ட். பட் கொஸ்டின் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம would வந்து சென்டென்ஸோட பிகினிங்கில் எழுதியிருக்கோம். அடுத்த ரீசன், செகண்ட் கண்டிஷனில் யூஸ் பண்ணும்போது நம்ம would யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இஃப் ஹீ ஹேட் மனி ஹீ வுட் பை அ ஹவுஸ் டூ. அவன்கிட்ட பணம் இருந்தால் அவனும் தான் ஒரு வீடு வாங்குவான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இஃப் கண்டிஷனல்ஸ் பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் கண்டிஷனுக்கு தனியாக ஒரு வீடியோவே நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஓகே, அடுத்தது, இஃப் யூ வர் த சிஇஓ வாட் வுட் யூ டூ இன் திஸ் சிச்சுவேஷன். நீ சிஇஓவாக இருந்தால் இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவ? ஓகே, இந்த மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்குற இடத்துல நம்ம would ப்ளஸ் verb இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் நம்மளுடைய லாஸ்ட் ரீசன் would ப்ளஸ் verb எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ரெஃப்யூசல். ஸோ பாஸ்ட் ரெஃப்யூசல் அப்படின்றது பாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை நான் பண்ண மாட்டேன், பாஸ்ட்டில் இந்த விஷயத்தை செய்ய நான் மறுத்தேன் இப்படி சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக தான் இருக்கும் இல்லையா? இந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறோம். பாருங்கள், he would never let me touch his phone. அவனோட ஃபோனை தொடவே விட மாட்டான். ஸோ பாஸ்ட்டில் அவன் இப்படி இருந்தான். பட் நவ் he gives me his phone, I can use his phone, he allows me to use his phone, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அடுத்தது, our teacher wouldn't allow us to write anything on the book. எங்கள் டீச்சர் வந்து புக்கில்
எதுவுமே எங்களை எழுத விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். wouldn't allow us. ஸோ நெகட்டிவ் அப்படின்றதால would not verb. ஓகே, ஸோ would ப்ளஸ் வேர்பை நம்ம இத்தனை ரீசன்ஸில் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் would be. would beயை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் would be கூட எந்த ஆக்ஷன் வேர்ப்ஸும் இல்லாமல் adjectives or adverbs யூஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், he would be busy during weekends. அவன் வீக்கெண்டில் பிஸியாக இருப்பான். ஓகே, இட் டாக்ஸ் அபவுட் த ஜென்ரல் பாசிபிலிட்டி. அவன் எப்படி இருப்பான், வீக்கெண்ட்ஸில் அவன் பிஸியாக இருப்பான். அடுத்தது, திஸ் பிளேஸ் வுட் பாசிபிளி பி க்ரௌடட் டுமாரோ டியூ டு திவாலி. ஸோ திவாலி வருது, ஸோ திவாலின்றதுனால இந்த இடம் வந்து நாளைக்கு கூட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம், கெஸ் பண்ணுறோம். அதை பாசிபிளின்ற வேர்டு கூட இருக்குது பாருங்கள், வுட் பாசிபிளி பி க்ரௌடட். சரிங்களா? அடுத்தது வுட் பி கூட V3 சேர்த்து இது ஒரு பாசிவ் வாய்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். The report would be submitted by the end of the day. ஓகே, இந்த நாள் முடிவுக்குள்ளே ரிப்போர்ட் சப்மிட் செய்யப்படலாம். பாசிவ் வாய்ஸ்னால் அப்படி தான் இருக்கும் இல்லையா, சப்மிட் செய்யப்படலாம். The tickets would be purchased online. டிக்கெட்ஸ் ஆன்லைனில் வாங்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே வந்து கெஸ்ஸிங் தான். இந்த ஆக்ஷன் நடக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுறது, அதோடைய பாசிபிலிட்டி பற்றி பேசுகிறது. ஓகே, ஸோ குட், வுட், மே, மைட் இந்த 4 மாடல்ஸும் பொதுவாக கெஸ்ஸிங் அண்ட் பாசிபிலிட்டியை தான் மீன் பண்ணும். குட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதுலேயே நான் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல நீங்கள் குட்டுக்கு பதிலாக வுட்டும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த கான்டெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் அந்த மற்ற 3 மாடல்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் வுட் ஹேவ். ஸோ வுட் ஹேவ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பொசிஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், we would have another meeting to discuss this. ஸோ இதை டிஸ்கஸ் பண்ண நம்மளுக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கலாம். அகெயின் பாசிபிலிட்டி. அடுத்தது, she would have a secured job by next year. அடுத்த வருஷத்துக்குள்ளே அவளுக்கு ஒரு செக்யூர்டான ஜாப் வந்து இருக்கலாம், அவளுக்கு இருக்கும், அவள் வைத்திருப்பாள். ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறது தான் பொசிஷன் இல்லையா. ஸோ நம்மக்கிட்ட இருக்கும், இல்லை நாம் வச்சுருப்போம், இதை தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அந்த பொசிஷனையே ஒரு பாசிபிள், இப்படி இருக்கலாம், நம்ம வைத்திருக்கலாம் சொல்லும்போது would ப்ளஸ் have யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதே would ப்ளஸ் have கூட V3 ஃபார்ம் சேர்க்கும் போது என்ன அர்த்தம் வரும், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்றதை பார்ப்போம். she would have called if you had given her or number. ஓகே, நீ அவகிட்ட நம்மளோட நம்பர் கொடுத்துருந்தா அவள் நம்மளுக்கு கால் பண்ணியிருப்பா. ஸோ பாஸ்ட் பாசிபிலிட்டி சொல்கிறதுக்கு would have V3 யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ பாஸ்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், அந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது, ஆனால் அது இந்த மாதிரி சூழ்நிலைனால நடக்கலை. ஸோ இஃப்ல தேர்ட் கண்டிஷனில் பொதுவாக நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம். இஃப் யூ ஹேட் கிவன் ஹர் ஆர் நம்பர், she would have called us. she would have V3 called, ரைட்? அப்படின்னா அவள் நம்மளுக்கு கால் பண்ணியிருந்திருப்பா, ஆனால் பண்ணலைன்னு அர்த்தம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், I would have given him the money but I didn't have enough. நான் அவனுக்கு பணம் கொடுத்துருப்பேன், ஆனால் என்கிட்டயே போதுமான அளவு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ I would have given him the moneyனா பாஸ்ட்டாக நான் அவனுக்கு பணம் கொடுத்துருப்பேன், ஆனால் இல்லை, அதுதான் சொல்ல வரும். would have V3 சொல்லும் போது அந்த ஆக்ஷன் நடக்கலைன்னு தான் அர்த்தம். பாஸ்ட்டில் பாசிபிளாக இருந்தது, ஆனால் நடக்கலை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், would have been இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ஆல்ரெடி would be பார்த்தோம் இல்லையா, அதோடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் வேர்ஷன் தான் இந்த ஸ்ட்ரக்சர் would have been. ஸோ அதே எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். he would have been busy during weekends. ஸோ வீக்கெண்டில் அவன் பிஸியாக இருந்திருப்பான், அதனால தான் அவன் வந்து நம்மளை வீக்கெண்டில் வந்து மீட் பண்ணல. ஓகே, ஸோ என் ஃப்ரெண்டு என்னை வீக்கெண்டில் வந்து எவ்ரிடே மீட் பண்ணுவான், ஆனால் இப்போலாம் வரதே இல்லை. ஸோ he would have been busy during weekends, that's why he didn't come. அவன் வீக்கெண்டில் பிஸியாக இருந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, this place would have been crowded yesterday due to Diwali. ஸோ நேற்று இந்த தீபாவளினால இந்த பிளேஸ் ரொம்ப ரஷ்ஷாக இருந்திருக்கும், பார்த்தாவே தெரியுது, ரொம்ப டர்ட்டியாக இருக்குது இந்த பிளேஸ், ரொம்ப குப்பையாக இருக்குது, ஸோ நேற்று ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கும் போல் அப்படின்னு பாஸ்ட்டில் இருந்திருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுறது. ஓகேவா? would have been அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல been தான் மெயின் வேர்பே. would haveன்றது இந்த விஷயம் எப்படி இருந்தது, என்னவா இருந்தது அப்படின்றத சொல்கிறோம் இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி. அடுத்தது, would have been ப்ளஸ் V3 யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்னு பாருங்கள். அதே சேம் பாசிவ் வாய்ஸ் தான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, would have V3 யூஸ் பண்ணி பாசிவ் வாய்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம். அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் இது. சேம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், பாஸ்ட் ஃபார்மில் பாருங்கள். The report would have been submitted by the team already. The report would be submitted by the end of the day பார்த்தோங்க. அதாவது இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ரிப்போர்ட் சப்மிட் செய்யப்படலாம். இங்கே செய்யப்பட்டிருக்கலாம், ஏற்கனவே நம்மளுடைய டீம் வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க, சப்மிட் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, the tickets would have been purchased online. டிக்கெட்ஸ் ஆன்லைனில் வாங்கப்பட்டிருக்கலாம்.
பாஸ்ட்டில் இந்த விஷயம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். பாசிவ் வாய்ஸில் சொல்லியிருக்கோம். ஓகே, நம்மளுடைய அடுத்த ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே நம்ம பார்த்த பொசஷன் வுட் ஹேவ் யூஸ் பண்ணி பொசஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணோம் இல்லையா, அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் பாருங்கள். we would have had another meeting to discuss this. இதை டிஸ்கஸ் பண்ணதுக்கு நம்மளுக்கு இன்னொரு மீட்டிங் இருந்திருக்கும், ஆனால் இல்லை. பாஸ்டில் இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. ஆனால் இல்லைன்றது தான் அர்த்தம். would have வந்தாவே பக்கத்தில் அந்த வேர்ப் இருந்தது, பொசிஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஹேட் இருந்தது அப்படின்னா அந்த விஷயம் இல்லைன்னு தான் அர்த்தம் பொதுவாக. would have had நம்மளுக்கு இன்னொரு மீட்டிங் இருந்திருக்கும், நல்ல வேலை இல்லை, அந்த மாதிரி அர்த்தம். அடுத்தது she would have had a secured job last year. அவளுக்கு போன வருஷம் ஒரு செக்யூர்டான ஜாப் இருந்திருக்கும், ஆனால் அவள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை, அந்த வேலையை அவள் தக்க வச்சுருந்தா அவளுக்கு சரியான ஒரு செக்யூர்டான ஜாப் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் would have to. ஸோ நம்ம நல்லா தெரியும் have toவை வந்து ஃப்யூச்சர் நெசசிட்டி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு will have to யூஸ் பண்ணுவோம். பட் இதுவே பாசிபிள் நெசசிட்டி இந்த ஃப்யூச்சரில் இந்த நெசசிட்டி ஏற்படலாம், இந்த அவசியம் ஏற்படலாம்னு சொல்கிறதுக்கு would have to யூஸ் பண்ணணும். பாருங்கள், she would have to ask for permission to attend the event. இந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு அவள் பெர்மிஷன் கேட்க வேண்டி இருக்கலாம். ஃப்யூச்சரில் இருக்கும் அப்படின்னு டெஃபினட்டாக சொல்கிறீங்கன்னா will போடலாம். she will have to ask for permission. ஆனால் இருக்கலாம், அவள் வந்து பெர்மிஷன் கேட்க வேண்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாசிபிள் விஷயத்தை நம்ம சொல்கிறோம், கெஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் would have to ப்ளஸ் verb. would have to ask. அடுத்தது you would have to come in person. நீ நேரில் வர வேண்டி இருக்கலாம். தெரியல, இதிலே இந்த ப்ராசஸ்லேயே முடிஞ்சிடலாம், ஆனால் தெரியல, ஒருவேளை நீ நேரில் வர வேண்டியது கூட இருக்கலாம், இந்த அவசியமும் ஃப்யூச்சரில் ஏற்படலாம். you would have to come in person. சரிங்களா. ஸோ இதையே நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறது தான் நம்மளுடைய லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் would have had to. she would have had to ask for permission. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், would have பக்கத்தில் இது வந்ததுன்னா இப்படி இருந்திருக்கும், ஆனால் இல்லைன்னு தான் அர்த்தம். கரெக்டாக. ஸோ அவள் பெர்மிஷன் கேட்க வேண்டி இருந்திருக்கலாம், ஆனால் நல்ல வேலை இல்லை, பாஸ்டில் இந்த அவசியம் ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் ஏற்படலை அப்படின்ற மாதிரியான சென்ஸ் தான், அப்படின்ற மாதிரியான மீனிங் தான் இது கன்வே பண்ணும். she would have had to ask for permission to attend the event. அவள் மட்டும் இந்த மாதிரி பண்ணியிருந்தானா அவள் வந்து பெர்மிஷன் கேட்க வேண்டி இருந்திருக்கலாம், நல்ல வேலை அவள் பண்ணல, நல்ல வேலை பெர்மிஷன் கேட்க வேண்டியது இல்லை, அந்த மாதிரி. அடுத்தது you would have had to come in person. நல்ல வேலை இந்த ப்ராசஸ்லேயே முடிஞ்சிருச்சு, இல்லைனா நீ நேரில் வர வேண்டி இருந்திருக்கும், பாஸ்டில் நீ நேரில் வர வேண்டி இருந்திருக்கும். you would have had to come in person. சரிங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேர்ட் யூஸ் பண்ணி நம்ம 7 பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கான சில கொஸ்டின்ஸ் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் அதை ரீட் பண்ணலாம். சின்ன வயசில் எங்கள் அப்பா என்ன 5 மணிக்கு எழுப்பி விடுவாருன்னு சொல்லியிருக்கோம். பாஸ்ட் ரொட்டீன். ஸோ என்ன யூஸ் பண்ணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு யோசிச்சு பண்ணுங்கள். அடுத்தது அவன் ஒரு டான்ஸராக இருப்பான், அவன் என்ன யார் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணுறோம். அடுத்து பாஸ்ட்டில் சொல்கிறோம், அவன் ஒரு டான்ஸராக இருந்திருப்பான், அவன் மட்டும் நல்ல ஒரு கோச்சிங் கிடச்சிருந்ததுன்னா அவனுக்கு அவன் ஒரு டான்ஸராக இருந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்தது அவனுக்கு அடுத்த வாரம் 2வது இன்டர்வியூ இருக்கலாம், ஃப்யூச்சர் பாசிபிலிட்டியை சொல்கிறோம். லாஸ்ட் ஒன், அவனுக்கு போன வாரம் 2வது இன்டர்வியூ இருந்திருக்கலாம் இல்லை இருந்திருக்கும், பாஸ்ட் பாசிபிலிட்டி பற்றி சொல்கிறோம். ஸோ என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video with a new lesson. Till then, take care and bye.